الله 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 الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين كفروا لا تعتذروا اليوم إنما تجزون ما كنتم تعملون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து இறையச்சமுடையவர்களாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்வது தான் ஈருலக வாழ்வினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய பல நூறு ஆயத்துக்களினூடாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களை பணித்திருக்கின்றான், எங்களுக்கு கட்டளைகள் பிறப்பித்துக் கொண்டே இருக்கின்றான். மனிதன் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் குறைந்து கொண்டே போகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தக்வா இறையச்சம் கூட கூட அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதே, அது இன்பகரமான வாழ்க்கையாக மாறிவிடும். தக்குவா என்று சொல்லக்கூடிய ஒன்று வாழ்க்கையில் கூட கூட பாவத்துக்கும் அவனுக்கும் இடையில் வெகு தூரங்கள் ஏற்பட்டு கொண்டே போகும். இப்படியாக வாழ்க்கையில் இறையச்சம் தக்குவா என்று சொல்லக்கூடியது வெறுமனே ஒரு வெளித்தோட்டம் அல்ல, வெறுமனே சில அடையாளங்களும் அல்ல. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இறையச்சம் தக்குவா என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கும் மனிதனுடைய பாவத்துக்கும் இடையில் விழக்கூடிய ஒரு திரைக்கு பெயர் தான் தக்குவா என்று சொல்லக்கூடியது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தக்குவாவை பற்றி, நிக்காஹை பற்றி சொல்லும் பொழுதும் தக்குவாவை பற்றி சொல்லுகின்றான். நிக்காஹுடைய ஹுத்பாக்களில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துன் நிசாவினுடைய முதலாவது ஆயத்தை ஓதுவார்கள். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்று சொல்லி அந்த சூரத்துன் நிசாவுடைய முதலாவது ஆயத்தை ஓதி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்வார்கள். எப்படி நிக்காஹில் தக்குவாவை பற்றி பேசப்பட்டிருக்கிறதோ இதே போல தலாக்கிலையும் தக்குவாவை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கிறது, சூரத்து தலாக் என்று சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சூரத்து தலாக்கில் கணவன் மனைவியாக வாழ்ந்துவிட்டு இரண்டு பேருக்கு இடையில் வாழ்க்கை என்பது சாத்தியமற்றது, பிரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து இரண்டு பேரும் பிரிந்து போகும் பொழுது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் சொல்லக்கூடிய புத்திமதியும் தக்வாவை கொண்டுதான் அல்லாஹ் வசியத்து செய்கின்றான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ وَمَن يَتَّقِ اللَّهَ يُعْظِمْ لَهُ أَجْرًا وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا என்று சொல்லி குர்ஆனுடைய ஆயத்துக்களை பிரட்டி பார்க்கும் பொழுது நிகாஹிலும் தக்வா, தலாக்கிலும் தக்வா, பள்ளிவாசலும் தக்வா, குடும்ப வாழ்க்கையிலும் தக்வா. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை தான் குர்ஆன் மிக தெளிவாக அழகாக சொல்லி தந்திருக்கிறது. எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய பேச்சுக்கள் அனைத்தும் ரெக்கார்டிங் ஆகிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய சகோதரர் என்னை படம் பிடிக்கிறார், என்னை வீடியோ பண்ணுகிறார், என்னுடைய பேச்சை பதிவு செய்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்றிருந்தால் நான் எவ்வளவு நுணுக்கமாக, எவ்வளவு அவதானமாக நடந்து கொள்வேனோ. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, என்னை படைத்த நாள் தொட்டு எனக்கென்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களை சாட்டி இருக்கின்றான். அவர்கள் எங்களுடைய அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மா யஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. உங்களுடைய செயல்பாடுகள் அல்ல, நீங்க தொழக்கூடிய தொழுகையாக இருக்கலாம், நீங்க செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய நித்திரை தூக்கமாக இருக்கலாம், அது மட்டுமல்ல. மா யஃபிலு மின் கௌலின், உங்களுடைய வாயினால் வெளியாகக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைக்கு முன்னால் 2 மலக்குகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மா யஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அது பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. நல்லதாக இருந்தால் உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அதை ஒரு மலக்கு பதிவு செய்வார்கள். அது மோசமானதாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை நசீபாக்கட்டும், அதை இன்னும் ஒரு மலக்கு எழுதி கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் வீணாக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. எங்களை படைத்த அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எங்களை படைத்த அல்லாஹ் எங்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். எங்களை படைத்த அல்லாஹ் எங்களுடைய மௌத்துடைய நாளையும் எழுதி வைத்து விட்டான். குல், நபியே நாயகமே சொல்லுங்கள், யத்தவஃபாக்கும், நீங்க மௌத்தாகிறது கிடையாது. நீங்க யாரும் மௌத்தாக மாட்டீங்க என்று சொன்னால் உலகத்தில் யாரும் மௌத்தை விரும்ப மாட்டார்கள். நாங்கள் உங்களை மௌத்தாக்குவோம், அப்படித்தான் குர்ஆன் சொல்லுகிறது. நீங்க மௌத்தாகுவீர்கள் என்று குர்ஆன் சொல்ல இல்லை. குர்ஆன் சொல்லுது குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி முக்கில பிக்கும். உங்களை படைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில மலக்குகளை சாட்டி விட்டது போன்று உங்களை மௌத்தாக்குவதற்கும் சில மலக்குகளை அல்லாஹ் சாட்டி இருக்கின்றான். அவர்கள் அந்த வேலையை சரியாக செவ்வனே அழகாக செய்து முடிப்பார்கள். இதைத்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலும் இமாம் அவர்கள் ஓதுவார்கள் சுபஹுடைய தொழுகையில. குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி முக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். பள்ளிக்கு வந்தவர் மௌத்தாகிவிட்டார், சினிமா தியேட்டருக்கு போனவர் மௌத்தாகிவிட்டார், குர்ஆனை ஓதிக்கொண்டே ஒருத்தர் மௌத்தாகிவிட்டார், மது போதையிலேயே மௌத்தாகிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். அன்பு மனைவியுடன் குடும்பமாக வாழ்ந்து கொண்டே மௌத்தாகிவிட்டார். இன்னும் ஒருவர் ஜினா செய்து கொண்டே மௌத்தாகிவிட்டார். எப்படிப்பட்ட மௌத்து எனக்கு வர வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுகிறீர்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். தமூத்தூன கமா தஈஷூன், எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் மௌத்து வரும். பள்ளியுடன் சம்பந்தமே இல்லை, ஆனா பள்ளியுள்ளுக்கு மௌத்தாக ஆசைப்படுகிறார்கள். குர்ஆனை கையெடுத்த நாளே ஞாபகம் இல்லை, ஆனால் குர்ஆனுடனே மௌத்தாக ஆசைப்படுகிறார்கள். அன்பு மனைவியுடன் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்த நாட்கள் கிடையாது, ஆனால் அந்த சந்தோஷத்தை ஹராமாக அனுபவித்திருக்கின்றோம். அப்படி அனுபவித்துக் கொண்டு நினைக்கின்றோம் சந்தோஷமாக குடும்பத்தில் மனைவியுடன் குடும்பத்துடன் இருக்கும் பொழுது மௌத்தாக வேண்டும் என்று சொல்லி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தமூதூன கமா தஈஷூன், எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு மௌத்தும் வந்து சேரும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் வீணாக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. எங்களை படைத்த அல்லாஹ் எங்களுடைய மௌத்துடைய நாளையும் எழுதி வைத்து விட்டான்.
இப்படித்தான் மௌத்து வரும், இங்கதான் மௌத்தாகுவாரு என்பதெல்லாம் பதிவு செய்யப்பட்டு விட்டது. எனவே அந்த நாள் நல்ல நாளாக இருக்க, அந்த நாள் எங்களை பார்த்து மக்கள் பொறாமைப்படக்கூடிய நாளாக இருக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பூலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பல பொறுப்புகளை தந்திருக்கின்றார். பல நூறு பொறுப்புகள். சிலர் கடைக்கு வியாபார, ஒரு கடைக்கு முதலாளி, பாடசாலைக்கு அதிபர்கள், ஆசான்கள், இப்படியாக அரசியல் தலைவர்கள் ஒரு பொறுப்புடன் வாழ்கிறார்கள். பள்ளி நிர்வாகிகள் பொறுப்புடன் இருக்கிறார்கள். இப்படியாக சொல்ல போனால் நம்மில் அநேகமானவர்களுக்கு அனைவருக்குமே பல நூறு பொறுப்புகள் இருக்கிறது. நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன் என்று சொன்னால் அந்த கடையில தொழிலாளியாக இருக்கிறேன் என்றால் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நான் செய்ய வேண்டும். உலகத்தில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், அனைவருக்குமே பல நூறு பொறுப்புகள் இருக்கிறது. இந்த பொறுப்புகள் அனைத்தும் எதுவரைக்கும் தெரியுமா? எங்கட உடம்பிலிருந்து ரூஹு பிரிஞ்சு போகும் வரைக்கும் தான். உடம்பிலிருந்து ரூஹு பிரிஞ்சிட்டா அந்த பொறுப்பு எனக்கு கிடையாது. என்ன யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். ஒரு அதிபர் மௌத்தாகிவிட்டார், என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? முன்னைய நாள் அதிபர். பள்ளியினுடைய இமாம் மௌத்தாகிவிட்டால் முன்னைய நாள் இமாம். பள்ளியினுடைய முஅஸ்ஸின் மௌத்தாகிவிட்டால் முன்னைய நாள் முஅஸ்ஸின். அதுக்கு முந்திக்கு என்ன சொல்லுவாங்க? முன்னைய நாள் போட்டு. இப்ப இல்ல, இப்ப அவர் மௌத்து. இப்ப அவருடைய ஜனாசா பொடி இருக்குது. பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க 5 வருஷம் இருப்பாங்க, அதுக்கு பிறகு வேறொரு நிர்வாகம் வரும். நிர்வாகம் வந்தா சொல்லுவாங்க முன்னைய நாள் தலைவர், முன்னைய நாள் காரியதர்சி. ஒருவர் பெரிய ஒரு கடை செஞ்சாரு, வியாபாரம் செஞ்சாரு, தொழிலதிபராக இருந்தாரு, திடீரென்று பங்களோட்டா விட்டாரு, சொல்லுவாங்க முன்னைய நாள் அதிபர். இப்படியாக எங்களுக்கு இந்த உலகத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் அனைத்துமே ஒரு காலத்தில் அது காலவதியாகிவிடும், அது எக்ஸ்பயர் ஆகிவிடும். அதற்கு பிறகு மக்கள் சொல்லுவார்கள் முன்னைய நாள் எங்களுடைய பள்ளியினுடைய இமாம், முன்னைய நாள் எங்களுடைய பள்ளியினுடைய முஅஸ்ஸின் என்று எல்லா பொறுப்புகளும் அப்படியாக மாறிவிடும். அது நானும் நீங்களும் பாவிக்கக்கூடிய வாகனமாக இருக்கலாம். அந்த வாகனத்தை இன்றைக்கு எங்கட பேர்ல இருக்குது, அது நாளைக்கு இன்னும் ஒருவருடைய பேர்ல அது பதிவு செய்யப்படலாம். நாங்கள் விட்டு போட்டா எங்கட கடையும் அப்படித்தான், எங்கட வீடும் அப்படித்தான். உலகத்தில் இருக்கிற அனைத்துமே கொஞ்ச நாள் போகக்குள்ள அது எங்கட கையை விட்டு மாறிவிட்டால், நாங்க மௌத்தாகிவிட்டால், அல்லது எங்கட பொறுப்புகள் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டால், அது முன்னைய நாள் ஜனாதிபதி, முன்னைய நாள் பிரதமர், முன்னைய நாள் தொழிலதிபர், முன்னைய நாள் என்று சொல்லி அப்படியே பட்டியல் நீடிக்கும். ஆனா ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்புக்கு முன்னால முன்னைய நாள் என்றது போன்றது இல்லை. அந்த பொறுப்பு சுவர்க்கத்திலே இருக்கும். அந்த பொறுப்புடன் சுவர்க்கத்திலேயும் வாழுவோம். அதுதான் உம்மா வாப்பா என்ற பொறுப்பு. இந்த பொறுப்புக்கு முன்னால புள்ளை எல்லாரையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், நான் முன்னைய நாள் வாப்பாண்டு யாரும் போடுறது கிடையாது. சுவர்க்கத்திலையும் ஆமால் நாமால் பட்டோலைய சேரேட்ட எங்களோட வலது கரத்தில் தரக்குள்ள என்ற பேரை மட்டும் அல்லாஹ் சொல்லி தரமாட்டான். என்ற வாப்பட பேரும் என்ற பேருக்கு பின்னால வரும். இன்ன ஃபுலான் அப்ன ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார். காலவதியாகாத, எக்ஸ்பயர் ஆகாத ஒரு பொறுப்பு இருக்க வேண்டாம் இந்த உலகத்தில். அந்த பொறுப்பு தான் பெற்றோர்கள் என்ற பொறுப்பு. இது வீணாகிறது இல்லை, இது அப்படியே இருக்கும். நாங்கள் எல்லாரும் ஹதீஸ்ல படிச்சிருக்கின்றோம், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். இதா மாத இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் எந்த அமலும் செய்ய முடியாது. இன்றைக்கு நீங்க தஹஜ்ஜுத் தொழுவீங்க, இப்ப மௌத்தானா நாளைக்கு தஹஜ்ஜுத் தொழலாது. இப்ப பள்ளிக்கு வந்தீங்க ஜும்மாவுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விடயம். வார கிழமைக்கு முன்னால மௌத்து வந்துட்டா அடுத்த ஜும்மா எங்களுக்கு இல்ல. ஆனா அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, காலவதியாகாத ஒரு பொறுப்பு இந்த உலகத்தில் இருக்கும்டா அது எந்த பொறுப்பு தெரியுமா? அது பெற்றோர்கள் என்ற பொறுப்பு. சுவர்க்கத்திலும் அப்படித்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், وَمَنْ صَلَحَ مِنْ آبَائِهِمْ وَأَزْوَاجِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ
நாளைய கியாமத்திலேயும் சுவர்க்கத்தில் நாங்கள் எப்படி இருப்போம் தெரியுமா? தனி மனித வாழ்வு சுவர்க்கத்தில் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சுவர்க்கம் போக இல்லை. தனி மனிதனாக பெய்து சுவர்க்கத்தில் சேர்த்து கொண்டும் கிடையாது. சுவர்க்கத்திலேயும் குடும்ப வாழ்க்கை தான். சுவர்க்கத்திலேயும் குடும்ப வாழ்க்கை. உலகத்தில் யாருடைய குடும்ப வாழ்க்கை சுவர்க்க வாழ்க்கையாக இருக்குமோ அவர்களுடைய சுவர்க்கம் உலகத்திலே கிடைத்து விட்டது. வீட்டுக்குள்ள போனா நிம்மதி, வீட்டுக்குள்ள போனா சகீனா, வீட்டுக்குள்ள போனா மவத்தா, வீட்டுக்குள்ள போனா அன்பு, வீட்டுக்குள்ள போனா அனைத்தையும் மறந்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட வீடுகள் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. பாப்பா வந்து விட்டார் என்ற சந்தோஷம் பிள்ளைகளுக்கு, கணவன் வந்து விட்டார் என்ற சந்தோஷம் மனைவிக்கு, என்ற புள்ள வந்துட்டது என்ற சந்தோஷம் உம்மக்கு வாப்பக்கு. அப்படிப்பட்ட வீடுகள் இன்னமும் இந்த பூமிக்கு மேல் இருக்கத்தான் செய்கிறது. நீங்க யோசித்து பாருங்க, ஏன் வீடு எப்படிப்பட்ட வீடு? நான் வீட்டுக்குள்ள போய்விட்டா அது சந்தோஷத்தை ஏற்படுத்துதா, அது இவர் ஏண்டா வந்தாருன்னு யோசிக்கிறாங்களா? அது ஏண்ட கையில் இல்லை, உங்களோட கையில் இருக்குது. ஏண்ட வீடு ஏண்ட கையில், உங்களோட வீடு உங்களோட கையில். நான் யாரு? பிள்ளைகள் எங்களை கண்டு சந்தோஷப்படுகிறார்களா அல்லது ஏதும் வருத்தப்படுகிறார்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்கவாதிகள் எல்லாம் சுவர்க்கம் போயிடுவாங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا. கூட்டம் கூட்டமாக மக்கள் சுவர்க்கத்தின் பக்கமாக போய்க் கொண்டிருப்பார்கள். இறை நேசர்கள், இறை பக்தர்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தவர்கள் சுவர்க்கத்துக்கு போய்த்திருவாங்க. சுவர்க்கத்துக்கு போனா வீட்டுல குடும்பத்துல கணவன் மனைவி உம்மா வாப்பா பிள்ளைகள் பேர பிள்ளை எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருடைய சுவர்க்கமும் ஒரே இடத்தில் இருக்காது. எல்லாருடைய சுவர்க்கமும் ஒரே இடத்தில் இருக்காது. கொஞ்சம் பேர் மேல, கொஞ்சம் பேர் கீழே, கொஞ்சம் பேர் நடுவுல. சுப்ஹானல்லாஹ். அவரவருடைய அமலுக்கு ஏற்ப, அவரவர்களுடைய அமலுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தரும் சுவர்க்கத்துக்கு போவாங்க. வாப்பாட அமல் கூட இருக்குது. வாப்பா தஹஜ்ஜத் மிஸ்ஸாவி இல்ல, வாப்பா ஹராம் ஹலால்ல சரியான பேணுதல், வாப்பட வாழ்க்கையில கண்ணால வாப்பா பாவம் செஞ்சே இல்ல, வாப்பா வந்துட்டு உயர்தரமான நல்ல மனிதர், அவருக்கு கிடைச்ச சுவர்க்கம் உயர்ந்த சுவர்க்கம். ஆனா வாப்பவ மாதிரி உண்மை இல்ல, கணவன மாதிரி மனைவி இல்ல. மனைவி ஈமான் கொண்டவள் தான், பரதான தொழுகைகளை தொழுதிருக்கிறாள் தான். ஆனா அந்த கணவன் இடத்தில் அந்த மனைவி இல்ல. அப்ப சுவர்க்கத்துக்கு போனா மனைவியிட சுவர்க்கம் கீழே, கணவன் சுவர்க்கம் மேல. வாப்பட சுவர்க்கம் கீழே, மகண்ட சுவர்க்கம் மேல. இப்படியாக சுவர்க்கத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் போனதுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுடைய அமலுக்கு ஏற்ப சுவர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் சொல்றான், எல்லாரும் சுவர்க்கத்தில் போய்த்து செட்டிலானத்துக்கு பிறகு எங்கட குடும்பத்தில் உங்களோட குடும்பத்தில் யாருடைய சுவர்க்கம் மேல இருக்குமோ அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்துக்கு அவருடைய பரக்கத்தால கீழே உள்ள எல்லாரையும் அல்லாஹ் மேல் அனுப்பிடுவான். சுப்ஹானல்லாஹ். சூரத்து தூர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகா சொல்றான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُمْ. மேல உள்ளவரை கீழே கொண்டு வர மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? வாப்பட சுவர்க்கத்துக்கு பிள்ளைகள் அனுப்பி வைப்பான். வாப்பா நல்லவராக இருந்தார், மகன் நல்லவர், வாப்ப கீழே, அல்லாஹ் வாப்பாவை அனுப்புவான் மேலக்கு. சுப்ஹானல்லாஹ். குடும்பத்தில் ஒருத்தர் நல்லவர், நல்ல மனிதர், ஒரு தாய் நல்ல தாய், மாஷா அல்லாஹ், வாழ்க்கையில பொய் பேசினது கிடையாது, கண்ணால தவறு செஞ்சது கிடையாது, பாவத்தை விட்டும் வெகு தூரம். அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு கிடைச்ச சுவர்க்கம் மேல் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், உங்களோட சுவர்க்கத்தை முடிவு செய்தது உங்களோட வாப்பா முடிவு செய்வாரா, உங்களோட மகன் முடிவு செய்வாரா? யாருக்குமே தெரியாது. சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சுவர்க்கத்திலேயும் நாங்க மேலத்தான் இருப்போம், எல்லாரும் ஒன்றுக்குத்தான் இருப்போம்.
இப்ப மலக்குமார் என்ன தெரியுமா சொல்றாங்க? குர்ஆன் சொல்லுது, எல்லாரும் மேல போனதுக்கு பிறகு மலக்குமார்கள் போவாங்க சுவர்க்கவாதிகளை சந்திக்கிறதுக்கு. ஏண்டா மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்கிட்ட சொன்னான், இப்படித்தான் நான் மனிதர்களை படைக்க போகிறேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள் சொன்னாங்க, தேவையில்லை, வேண்டாம். உலகத்தில் பாவம் செய்து ரத்தத்தை ஓட்டி ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தையா படைக்க போகிறா என்று மலக்குமார்கள் கேட்ட வரலாறு எங்களுக்கு தெரியும். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை சுட்டிக்காட்டுகிறான். மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களுடன் செய்த ஆலோசனை, ஒரு மஷூரா. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்கு போவாங்க. பேய்த்து பார்த்தா என்ன ஆச்சரியம் தெரியுமா? நாங்க சொன்னோம் ரத்தத்தை சிந்துவார்கள், ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வார்கள், ஒத்தருக்கொத்தர் சண்டை பிடிப்பார்கள், பூமியில செய்ய வேண்டிய அட்டகாசங்கள் எல்லாம் செய்து இவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனா இவர்கள் சுவர்க்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம், உம்ம வாப்பாம் சுவர்க்கத்தில், வஸுர்ரியாத்திஹிம், அந்த உம்ம வாப்பட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், சந்ததியே சுவர்க்கத்துக்கு வந்திருக்கிறது. வஅஸ்வாஜுஹும் வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வஸுர்ரியாத்திஹிம் வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வஅஸ்வாஜிஹிம், கணவனும் மனைவியும் சுவர்க்கத்தில். இது எல்லாத்தையும் பார்த்து போட்டு மலக்குமார் ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கு ஜும்மாவும் அதுதான். மலக்குமார் ஒன்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சரியா நீங்க புரிஞ்சு கொண்டா குடும்ப வாழ்க்கை இன்பமாக இருக்கும். மலக்குமார் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம், சாந்தி, சமாதானம் உண்டாகட்டும். எதுக்கு தெரியுமா? பிமா சபர்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு, நீங்க செஞ்ச பொறுமைக்கு. குடும்பத்தை சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போகணும்டா உங்களுக்கு பொறுமை தேவைப்படும். அவசரப்பட்டு செய்ய இயலாது, கோபப்பட்டு செய்ய இயலாது, பதுவா செஞ்சு செய்ய இயலாது, சாபமிட்டு செய்ய முடியாது. சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், உங்களோட வாப்பவையும் கூட்டிக் கொண்டு, உங்களோட உம்மவையும் கூட்டிக் கொண்டு, உங்களோட சந்ததி பரம்பரையையும் கூட்டிக் கொண்டு, உங்களோட கணவனையும் உங்களோட மனைவியையும் கூட்டிக் கொண்டு நீங்க சுவர்க்கம் வந்திருக்கிறீங்கடா. இது செய்யறதுக்கு, இது நடக்கிறதுக்கு என்ன தெரியுமா வேணும்? இது அறிவால செய்ய இயலாது, இது மனிதன் என்ற அடிப்படையில் உங்களால செய்ய முடியாது. நீங்க மனிதனாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பொறுமை தேவைப்படும். அந்த பொறுமையால தான் செய்யலாம் என்ற கருத்தை நாளை கியாமத்துடைய நாளையில சுவனலோகத்துக்கு போனதுக்கு பிறகு மலக்குமார்கள் சொல்லுவார்கள். சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சுபசோபனம், சாந்தி, அல்லாஹ்வுடைய சாந்தி, சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று மலக்குமார்கள் சலாம் சொல்லுவார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில அழிந்து போகாத ஒரு பொறுப்பு தான் பெற்றோர்கள் என்ற பொறுப்பு. இப்ப யோசிங்க பார்ப்போம், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்க எங்கட பொறுப்பை செய்கிறோமா? பிள்ளைகளுக்கு தின்ன கொடுப்பது, வீடு கட்டி வைப்பது, பிள்ளைகளுக்கு உணவளிப்பது அல்லது உடைகள் வாங்கி கொடுப்பது தான் பொறுப்பாக இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த பொறுப்பை காகமும் செய்யத்தான் செய்து, ஒரு காக்கை காகமும் செய்யத்தான் செய்து, ஒரு நாயும் செய்யத்தான் செய்து. எங்கட ஊர்ல நாய் இருக்குது, அந்த நாய் குட்டி போட்டுட்டா எப்படி ஒரு கோபப்படுது, அந்த குழந்தைகளுக்கு, நாயினுடைய குட்டிகளுக்கு யாராவது தீங்கு விளைவித்தா அது சீறி பாயும். அந்த நாயும் குட்டியை பாதுகாக்குது. அந்த காகம் அந்த கூட்டில் இருக்கக்கூடிய அந்த குஞ்சிக்கு என்ன செய்துன்னு சொன்னா, அது சாப்பாடு கொண்டு வந்து தீத்துது. நாங்க பெட்டாவுக்கு போயிட்டு, நாங்க கடலுக்கு போயிட்டு, நாங்க திருவிழா ஓட்டி கொண்டு வந்து அன்றைக்கு பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்கிற வேலையை ஒரு காகமும் செய்யத்தான் செய்து. காகம் மட்டுமல்ல, பாம்பு, படைப்பினங்கள் அனைத்தும் செய்து. அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். உம்மா வாப்பா என்று சொல்லக்கூடிய மனிதன் மட்டுமல்ல,
மிருகத்தில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் கூட அதை செய்யத்தான் செய்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்கட பொறுப்பென்ன? எங்கட பொறுப்பென்ன? இதை யோசிங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளுக்கு தின்ன கொடுப்பது மட்டும்தான் என்ற பொறுப்பு, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது தான் என்ற பொறுப்பு, பிள்ளைக்கு தேவையான உடுப்பை வாங்கி கொடுக்கிறதான் பொறுப்பு, வீடு கட்டி கொடுப்பதுதான் பொறுப்பு என்று நாங்கள் நினைப்போம் என்றிருந்தா அப்ப நானும் மிருகமும் சமம். மிருகம் செய்யக்கூடிய அதே பணியை நானும் செய்கிறேன். ஆறறிவு கொடுக்கப்பட்ட எனக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு என்ன வித்தியாசம்? நான் மிக இரக்கமாக சொல்லுகிறேன். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நூறு பெற்றோர்களை பற்றி சொல்லி இருக்கிறான். வாப்பாவை பற்றி சொல்லி இருக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புள்ள வளர்த்தார்கள். அவங்களோட புள்ளைய வளர்க்க இல்ல, இன்னமொத்தருடைய புள்ளைய. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்தாங்க, வாப்ப மௌத்தி, உம்மை இல்ல. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த புள்ளைய வளர்க்கணும். அந்த புள்ளைய வளர்த்தது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகஃபலஹா ஜக்கரியா. புள்ள வளர்க்கிறதுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்றவர்கள் தேவைப்படுவார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போன்றவங்க தேவைப்படுவாங்க. எப்படி வளர்த்தாங்க புள்ளைய? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்படி வளர்த்தாங்க? லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புள்ள வளர்த்தாங்க. யா புனைய, யா புனைய பேசுறாங்க புள்ளையோட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள வளர்த்தாங்க, தந்த மகனோட பேசுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் புள்ள வளர்த்தாங்க, தந்த மகனோட உரையாடுறாங்க, உறவாடுறாங்க, கதைக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் புள்ள வளர்த்தாங்க. எப்படி புள்ள வளர்த்தாங்க? குர்ஆன் பேசி. இதெல்லாம் குர்ஆன் பேசக்கூடிய மொழி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி புள்ள வளர்த்தாங்க? சுலைமான் நபி, தாவூது நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, 11 பிள்ளைகள், மற்ற 12 பிள்ளைகள், 12 புள்ள. வாப்பக்கு மகனுக்கும் இடையிலிருந்து உறவை சொல்லவா உங்களுக்கு? இளைய மகன் ஒரு கனவு கண்டான். இளைய மகன் ஒரு கனவு கண்டாரு. வாப்பாட்ட பைத்து தான் கண்ட கனவை சொல்றதுக்கு மகனுக்கு ஏலும், வாப்பா அதை கேட்கறதுக்கும் தயார். இதை கொஞ்சம் அவதானமாக்கி நிதானமாக்கிடுங்க. புள்ள, இளைய மகன், 12வது புள்ள, ஒரு சின்ன புள்ள, அவரு கண்ட கனவை வாப்பாட்ட பைத்து சொல்றாரு. அப்ப வாப்பா ஒரு நபி. வாப்பா பள்ளிக்கு ரஸ்தி அல்ல, வாப்பா நபி. அவர்கிட்ட பைத்து தண்ட கனவை சொல்றாரு. மகன் சொல்ற கனவை வாப்பா காது கொடுத்து கேட்கிறாரு. எங்கட மகன், எங்கட புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்னமோ சொல்றாரு, அதை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, அதை கேட்கலாது, அதை பிறகு பார்ப்போம். வாப்ப காது கொடுத்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? கேட்டு போட்டு அவர் அப்படியான்னு போக இல்லை, ஒரு புத்தியும் சொன்னாரு. யா புனைய லா தக்ஸுஸ் ருஅயாக அலா இஹ்வதிக். மகனே, நீ என்கிட்ட சொன்னது சரி, நான் கேட்டுக்கொண்டுட்டேன். இந்த கனவுக்கு ஒரு தாற்பயம் இருக்குது, இந்த கனவுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது போல தென்படுகிறது. அப்படித்தான் நான் ஆதரவு வைக்கின்றேன். இந்த கனவை நீ யார்கிட்டையும் சொல்லாதே. ஏண்டா, நிஅமத்துக்கள் கிட்டும் பொழுது அதை எல்லாரிடத்திலையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி பகிர்ந்து கொள்வதின் காரணமாக உங்களுக்கு தொந்தரவுகள், பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி வாப்பா மகனுக்கு புத்தியும் சொல்றாரு. கம்யூனிகேஷன், தொடர்பாடல். வாப்பா சொல்றத, மகன் சொல்றத வாப்பா கேட்கறதுக்கு தயார். அதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு நீடிக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டைத்து கிணத்துல போட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்படி பிரச்சனை பட்டு ஒரு 30-40 வருடங்களுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகிறாங்க. நபியாக இருந்துட்டு மௌத்தாகிறாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாப்பா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாப்பா, அப்பா, இப்படியாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், சக்கராத்தில் படுத்துக்கொண்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நான் வாப்பா என்றத மறக்க இல்லை.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் புள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன், இதுக்கு பிறகு எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்க எல்லாம் சத்லா விட்டாங்க போயிட்டாங்க, இதுக்கு பிறகு ஏண்ட பேச்சு அவங்க கேட்கவும் மாட்டாங்க, எனக்கு அவங்களுடைய பேசுறதுக்கு தேவையும் இல்லைன்ற மனப்பான்கள்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனப்பாங்கு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சக்கராத்தில இருந்து கொண்டும் தந்த குழந்தைகளுடன் உரையாடுறாங்க, வாப்பவாக இருந்து கொண்டு. நான் சக்கராத்தில் இருக்கிறேன், பிரச்சனை இல்லை, என்ன சுத்தி இருக்கிற பிள்ளைகள் வேண்ட பிள்ளைகள், அந்த பிள்ளைக்கு நான் தான் வாப்பா. இங்க மட்டுமல்ல வாப்பா, சுவர்க்கத்திலையும் நான் தான் வாப்பா. ஏண்ட பிள்ளை நரகத்துக்கு வைத்திடப்படாது. அம் குந்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூபல் மௌத். யாக்கூபுக்கு மௌத் வந்த கட்டம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத் வந்த சந்தர்ப்பம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இத் கால லிபனீஹி, தந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கேட்கிறாங்க, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்க யாரை வணங்கி வழிபட போறீங்க சொல்லுங்க பாப்போம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் அழிந்து போகாத ஒரு பொறுப்பு தான் பெற்றோர்கள் என்ற பொறுப்பு. இந்த பொறுப்பை வீணாக்கி விட்டு குழந்தைகளை குறை சொல்ல வேண்டாம், குழந்தைகளை குறை சொல்ல வேண்டாம். போதை பொருள் பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி விட்டார்கள். கையில் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டு அங்கேயும் இங்கேயுமாக தட்டிக்கொண்டு பார்க்கக்கூடாத காட்சிகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பிள்ளைகள் வீட்டுக்கு எப்ப வராங்க எப்ப போறாங்க என்று வாப்ப உமக்கு தெரியாது, கட்டுப்பாடு இல்லாத பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் என்று தயவு செய்து யாரும் பிள்ளைகளை குறை சொல்ல வேண்டாம். நான் வளர்த்த நாய் எனக்கு வழிபடுகிறது, நான் வளர்த்த நாய் எனக்கு வழிபடுகிறது, நான் வளர்த்த பூனை எனக்கு வழிபடுகிறது. ஒருத்தர் நாயை வளர்த்தாரு, வளர்த்து போட்டு சொல்ற வேட்டைக்கு போய் வாண்டா, அது வேட்டைக்கு போய் வேட்டை ஆடிக்கொண்டு வந்து கையில தருகிறது. பூனையை வளர்த்தோம், நாயை வளர்த்தோம், எங்களுக்கு வழிபடுகிறது, அதை பார்த்து பெருமைப்படுகிறோம், சந்தோஷப்படுகின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, எங்கட புள்ள எங்கட வீட்டுக்குள்ள வளருதா அல்லது எங்கட வீட்டுக்குள்ள எங்கட புள்ளைய நாங்க வளர்க்கிறோமா? யாரெல்லாம் வளர்க்கிறீங்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அவர்கள் பாக்கியசாலிகள். உங்களுடைய மௌத்து மனமாகத்தான் இருக்கும். இது எங்கட வீட்டுக்குள்ள புள்ள வளருது, நான் வளர்க்க இல்லை, என் புள்ள வளருது, என் புள்ளைக்கு நான் குர்ஆன் ஓதி கொடுக்க இல்ல, என் புள்ள குர்ஆன் மதரசாவுக்கு வைத்து குர்ஆன் ஓதுது. இது புள்ளைய நீங்க வளர்க்க இல்ல, உங்களோட புள்ளை இன்னும் மொத்தம் வளர்க்கிறாங்க. எப்பயாவது ஒரு நாள் என் புள்ள ஓதுற குர்ஆன காது கொடுத்து உட்கார்ந்து புள்ளைக்கு ஓதுறத கேட்டு புள்ளைய தட்டி கொடுக்க நேரம் எனக்கு கிடைச்சிச்சுதா? புள்ள குர்ஆன் ஓதுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதரர்களே. உலகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்தை போல சந்தோஷம் வேறொன்றும் இருக்காது. உங்களோட குழந்தைகள் ஓதக்கூடிய குர்ஆன நீங்க கேட்டு சுவைக்கிறீங்க, நீங்க கேட்டு ரசிக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ், ஏண்ட புள்ள ஓதுது, அந்த குர்ஆன் எனக்கு விளங்கினா அது ருசி வேற. சூரா யாசீன் ஓதுது புள்ள, சூரா வாக்கியா புள்ள ஓதுது, அத உம்மா வாப்பா ரெண்டு பேரும் கேட்கிறாங்க, விளங்குதில்ல கேட்கிறாங்க, அப்பே ஒரு நிஅமத். கேட்கிறாங்க விளங்குது, அதை விட பெரிய நிஅமத்து வேறொன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் ரொம்ப குறைவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கட்டாயம் சுபஹு தொழுதிருப்போம். எத்தனையோ பேர் ஜமாத்தோட தொழுதிருப்பீங்க. நீங்க உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, எங்கட பிள்ளைகளோட வந்து தொழக்கூடிய பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிட்டு? சுபஹு தொழுக மா பைனல் இஸ்லாமி வல் குஃப்ரி இல்லா தர்குஸ் ஸலாஹ். பள்ளி வாசல்ல எத்தனையோ நாள் கேட்டிருப்போம் தாலீம்ல, இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுவது மட்டும்தான். பேரு வெச்சத்தினால் ஒருத்தர் முஸ்லீமாக போறதில்லை, பேரு வெச்சத்தினால் ஒருத்தர் முஸ்லீமாகிறது இல்ல. அபூ தாலிப் என்று பேர் வைக்கப்பட்டிருந்தவர் நபியினுடைய சாட்சா, அவர் முஸ்லிம் இல்ல, ஆனா அபூ தாலிப். பேர் வைப்பதை கொண்டு ஒருத்தர் முஸ்லீமாகிறது இல்ல.
இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும், இஸ்லாத்துக்கும் வெளியில் உள்ள மார்க்கத்துக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் தொழுகையை விடுவது என்று சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ற பிள்ளைகள் சுபஹு தொழுதார்களா? என்ற மனைவி சுபஹு தொழுதாளா? இன்றைக்கு இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சுபஹுக்கு வாரத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுதா? என்ற பிள்ளைய வலது பக்கமாக வச்சுக்கொண்டு தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுதா? யோசிக்க பார்ப்போம். தயவு செஞ்சு பிள்ளைகளை குறை சொல்ல வானம். குடுவடிக்கிறாங்க, கட்டு பண்றாங்க இல்ல, சொன்னதை கேட்கிறாங்க இல்ல, நினைச்சா வாராங்க, நினைச்சா போறாங்க, எங்களை சல்லிக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க என்று பிள்ளைகளை குறை சொல்ல வேண்டாம். ஏனென்றால் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், பிள்ளைகள் வளர்க்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தம். காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகின்றோம், கிபிலாவை முன்னோக்கி, காபாவை முன்னோக்கி தொழுகின்றோம். அல்லாஹ் காபாவை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், காபத்துல்லா என்பது ஒரு வாப்பவால கட்டப்பட்ட காபாலயம் அல்ல, ஒரு வாப்பவால மட்டும் கட்டப்பட்ட காபா ஆலயம் அல்ல. நாங்கள் கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோம் என்று சொல்லி தொழுகிறோமே, அந்த காபத்துல்லாவை கட்டினது யாரு? அல்லாஹ் சொல்றான், இது வாப்பா கட்டின காபாவல்ல, இது வாப்பா மகன் ரெண்டு பேருமாக சேர்ந்து கட்டின காபா. வாப்பா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டின காபாவை இந்த மகனை வீட்டில் படுக்க வைத்து போட்டு நாம் மட்டும் முன்னோக்கி தொழுது எந்த அளவுக்கு நியாயம்? وَأَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அழிக்க முடியாத பொறுப்பு, நீங்காத பொறுப்பு, சுவர்க்கம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுடைய பொறுப்பு, தாயினுடைய பொறுப்பு, தகப்பனுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை மறந்து விடாதீர்கள். இந்த பொறுப்பை மிக அழகாக கச்சிதமாக உலமாக்களிடத்தில் போய் இருந்து நின்று படித்து என்ற பொறுப்பு என்ன, நான் என்ன செய்யணும் என்ற பிள்ளைகளுக்கு, என்ற பிள்ளைகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ற பிள்ளைகள் வாழக்கூடிய சூழல் எப்படி இருக்க வேண்டும், என்ற பிள்ளைகள் வாழக்கூடிய சூழல் எப்படி இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுது, இது எங்கட லைஃபுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். குர்ஆன் சொல்லுது, வாப்பா உம்மட ரூம் உள்ளுக்கு, எங்கட பாசையில சொல்வதுதான் மாஸ்டர் பெட்ரூம், எல்லா அவுட்லையும் இருக்கும். உம்மக்கு வாப்பக்கு ரூம் உண்டு. இந்த ரூம் உள்ளுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற 7 வயசு புள்ள, ஒரு சின்ன புள்ள எப்படி போகணும்? உம்மா வாப்பாம் தூங்குறாங்க, சுபகுக்கு பிறகு தூங்கலும், இஷ்ராக்குக்கு பிறகு பகல் நேரம் தூங்குறாங்க அல்லது இரவு நேரம் தூங்குறாங்க. 7 வயசு புள்ளைங்க தூங்கணும். எப்படி தூங்கணும்? திடீரென்று சொல்லி உம்மா வாப்பட ரூமுள்ளுக்கு இந்த புள்ள வரணும்டா, இந்த புள்ள எப்படி வரணும்? இது ஃபிக்ஹுடைய சட்டம் அல்ல, இது குர்ஆனுடைய சட்டம். ஏண்ட 7 வயசு புள்ள ஏண்ட ரூமுக்கு வாரண்டா அனுமதி எடுத்துக்கொண்டுதான் வரணும். இப்ப யோசிங்கோ, எங்கட வீட்டு சூழல் எப்படி இருக்குது, நாங்க வாழ்ற என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குது. எங்கட பிள்ளைகள் 7 வயசாவிட்டா தொழும்படியாக சொல்லுங்க, படுக்கையில பிரித்து படுக்க வேண்டும் மார்க்கம் சொல்லுது. அப்ப நீங்க நாங்க யோசிக்கணும், எங்கட வீட்டு சூழல் எப்படி இருக்கிறது. இந்த சூழல் எங்களுக்கு புள்ள வளர்க்க ஏழுமா? இந்த சூழல்ல இருக்கிறதுனால எனக்கு தொழில் வாய்ப்பு இருக்குது, சம்பாதிக்கலும், எனக்கு தேடலும், எனக்கு சல்லி சம்பாதிக்கலும், பக்கத்தில் இருக்குது பஜார், இங்க என்ன சரி செஞ்சு சம்பாதிச்சு கொள்ளலும். ஆனா வீட்டு சூழல் மட்டும் தான் குழப்பம் என்றா, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்க எதுக்கு தெரியுமா வாழ்றோம்? நாங்க சல்லிக்கு வாழ்றோம். புள்ள வளர்க்க வாழ இல்ல, புள்ள வளர்க்க வாழ இல்ல. மிக இறக்கமா சொல்றேன், மிக அன்பா சொல்றேன், பணிவாக சொல்றேன், பிள்ளைகளை வளர்க்கணும் என்றா அது வெறுமனே சல்லியால ஏலாது, நல்ல சூழல்ல தான் வளர்க்கணும். நல்ல சூழல். என் பிள்ளைக்கு இந்த சூழல் இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு நல்ல பாடசாலைகள் எங்க இருக்குது, என் பிள்ளைகளுக்கு நல்ல மதரசாக்கள் எங்க இருக்குது, என் பிள்ளைகளுக்கு நல்ல இயற்கையான சூழல், நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் எங்க இருக்கிறாங்க.
இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பிள்ளையை நல்ல பிள்ளையாக வளர்க்க இயலும். நான் சில விடயங்களை தொட்டு காட்டினேன். இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கினால் எங்களோட வாழ்க்கை நிச்சயமாக ஒளிமயமாகிவிடும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. எங்களோட ஜனாசாக்கள் தூக்கப்படக்கூடிய நேரத்தில் மக்கள் எங்களை பார்த்து சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வராமல் இருக்க துவா செய்யுங்கள். நாங்களும் நல்ல மனிதர், நல்ல பேச்சாளர், நல்லொரு வியாபாரி, நல்லொரு ரெஸ்டி, நல்லொரு அதிபர், எல்லாம் நல்லம் 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 எடுத்தான் சொல்லிக்கொண்டே போறாங்க. கடைசியாக சொல்லுவாங்க, ஆனாலும் பிள்ளைகள் ஒன்றும் அவருக்கு வாச்ச இல்லை என்று சொன்னா எப்படி இருக்கும்? நல்ல கொடையாளி, நல்ல தியாகி, நல்ல நிர்வாகி, நல்ல ஆலிம், நல்ல உஸ்தாத், எல்லாம் நல்லம் நல்லம் நல்லமுண்டே சொல்லிக்கொண்டு போயிட்டு கடைசியாக சொல்லுவாங்க, பட் ஆனாலும் அவருடைய குழந்தைகள் அவருக்கு வாச்ச இல்லை, அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் ஃபெயில் ஆகிட்டாரு, அவருடைய மருமக்கள் அவருக்கு சரியாக அமையல என்று சொன்ன எப்படி இருக்கும்? மிக இரக்கமாக இன்றைய குத்பாவில் ஞாபகப்படுத்துகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு பட், அப்படிப்பட்ட ஒரு ஆணாலையும் எங்கட வாழ்க்கையில பின்னால போட்டுக்கொள்ளாம வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய மன்னரைகளை சுனத்தின் பூங்காக்களாக்கி வைப்பாயாக. யார் யாருடைய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் நசீபாக்குவாயாக. குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியை நசீபாக்குவாயாக. பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். மருமக்களை நல்லவர்களாக்கி வைப்பாக அல்லாஹ். மருமக்களை நல்ல மக்களாக்கி வைப்பாக அல்லாஹ். அவர்களை கொண்டும் குழந்தைகளை கொண்டும் மனைவியை கொண்டும் கணவனை கொண்டும் பெற்றோரை கொண்டும் கண் குளிர்ச்சியை நசீபாக்குவாயாக. எங்களுடைய வீடுகளை சுனத்தின் பூங்காக்களாக்கி வைப்பாயாக. எங்களுடைய வீடுகளை சுனத்தின் பூங்காக்களாக்கி வைப்பாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.